எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். இந்த கடைசி ஓவரை உங்களோட சேர்ந்து டாக் த்ரூ பண்றதுக்கு மட்டு லாக்குல் முதலாளி எல்லாரும் இருக்காங்க. அந்த பக்கம் ராகுல் தேவாட்டியா இருக்காரு, ஜெராட் கொட்ஸே இருக்காங்க, தீபக் சாகர் தான் கடைசி ஓவரை போடுவாரு. ஹர்திக் போடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. மட்டும் என்ன ஹர்திக் போட்டுக்கலாமா இந்த ஓவரை? ஹர்திக் ஆக்சுவலா போட்டுக்கலாம், பட் ஃபர்ஸ்ட் அவர் தான் அவங்களை கேமுக்குள்ள கொண்டு வந்தாரு. அதனால சரி வேணாம்னு முடிவு பண்ணாரு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம எப்படியும் தேவாட்டிக்கு வந்து ரெண்டு ஓவர் போட்டாரு ஹர்திக், அப்படிதானே? 2 ஓவர் போட்டு 18 ரன் கொடுத்தாரு. 11 பால் போட்டாரு. ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் 6, ஃபர்ஸ்ட் பால் 6, 4. ராகுல் தேவாட்டியாவே அந்த பாட்டு பாடுற மாதிரி அடிச்சு கொண்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டா. இதனா வெதர்னால அப்படி 6 போச்சா இல்ல அவர் அடிச்சிருப்பாரா? திரும்பவும் சொல்றேன், ஹர்திக் போட்டுக்கலாமா இந்த ஓவரை? தீபக் சார் பலமா போட்டு கொடுத்தாரு, ரீச்சுக்கு ஸ்லாட்ல போட்டு கொடுத்தாரு. ஒரே சுத்தி விட்டாரு ஸ்ட்ரைட்டா. 5 பால் 11 ரன், ரொம்ப பலமா தான் போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு தான் ஹர்திக் போட்டிருக்கணும் அப்படின்னு நான் முதலே நினைச்சேன். இல்ல இவங்க தான் லெஃப்ட் ஹேண்டர்னாலே வில் ஜாக்ஸ போட்டு விடுவாங்களே, வில் ஜாக்ஸ கூட போட்டு விட்டுருக்கலாமே. அப்பதான் சூப்பர் ஓவர் போலாம்ல. 15 தான் வின். இப்ப ஒரு மினி கான்ஃபரன்ஸ் நடக்குது. தீபக் சார் ரொம்ப கோவமா பாக்குறாரு அந்த இத அம்பையர் கேம பார்த்தா கோவமா பார்த்தாருன்னா. ஆமா, ஏலாக்குல் அடுத்த பவுண்டரியை கொடுக்கறதுக்கு ரெடியா வந்துட்டாரு தீபக் சார். திரும்பியும் ஸ்லாட். ஒரு ரன் கை கடிச்சுட்டு ஓடிட்டாங்க. போல்ட் கை கடிச்சு ஓடிட்டாங்க. ஆனா ஃபுல்லா தான் போட்டாரு. இந்த வாழை ரிஸ்க் எடுத்து அடிச்சிருக்கலாம் தேவாட்டியா. ஃபர்ஸ்ட் ஒரு பவுண்டரி கிடைச்சிருச்சு, அது ஓகே. பட் 3-4 பால்ல மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம்ல. அவர் வந்து இந்த பால தள்ளிட்டு கொட்ஸேக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு. இது ஃபுல் பால் அடிச்சிருக்கலாம். அது ஜெராத் கோட்ஸே வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அர்ஷத் கான் நல்லதான் அடிக்கிறாரு. இன்டர்நேஷனல் கோட்ஸே தான் ப்ரூவன் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் தாங்க. ஒரு தடவை சவுத் ஆப்பிரிக்கா நம்ம ஒரு T20 சீரீஸ் நம்ம கிட்டத்தட்ட ஜெயிச்சு கொடுத்தாருல அவங்களுக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பயம் காட்டினார்ல. அர்ஷத் கான் வந்து மும்பையோட எல்எஸ்சில இருக்கும்போது ஏதோ 50 அடிச்சாரு. முடிஞ்சது மேட்ச் 6, மிகப்பெரிய 6 அடிச்சாரு ஜெராட் கோட்ஸே. ரொம்ப பம்படப்பா இருக்காரு. இவங்க வந்து இந்த மேட்சை விளையாண்டு, ஆமா, இந்த ஒரு மேட்சை விளையாண்டு இதுக்கு அவங்க முன்னாடியே வந்து மலைன்னு போயிருந்திருக்கலாம். தேவையில்லாம ரோஹித் சர்மா நீங்க உள்ள இழுத்து அவர் ஃபீல் தேவட்டியா வந்தாலே வின்னிங் தானே எப்பவுமே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அடிச்சிருவாரு. அவங்களுடைய டாப் 3 பிரேக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 13 ஓவர் நிக்க விடாம நல்ல ஒரு they had their mojo going, but unfortunately அந்த ஹர்திக் ஒரு ஓவர் போட்டாரு. அப்புறம் திருப்பி மழை வந்தப்ப குஜராத் அகடா இருந்தாங்க. திருப்பி இவங்க உள்ள வந்தாங்க. இப்ப மொத்தமா இந்த கடைசி ஓவர் இதாயிட்டு இருக்கு. 3 பாலுக்கு 4 ரன். இந்த பாலே மேட்ச் முடிஞ்சிருமா? தோனிட்ட கேட்டுதான் சொல்லியிருப்பாங்க, சஹாட் எல்லாம் டெத்து கொடுக்க கூடாது அப்படின்னு தெளிவு. கடைசி ஓவர் அதுதான் சொல்றேன். ஹர்திக் போட்டிருக்கலாம், தாராளமா ஹர்திக் போட்டிருந்துருக்கலாம் இந்த ஓவரை. தீபக் சாகர் கொடுத்து லாங் பவுண்டரி, லெஃப்ட் சைடு வந்து லாங்கர் சைடு போட்டா 2மே ஸ்லாட் பால். வேண்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ பண்ணுவிய பிளாக் மேஜிக். மொத்த டீமுக்குலாம் ஃபேண்டசில ஊடு பண்ணுவிய. என் பிளேயர் எல்லாம் வச்சு வியூவர்ஸ்க்கு சொல்றேன், இந்த டீம் வந்து சரி மட்டும் வந்து நோபால் வேற இதுல இந்த நேரத்துல. சோ இந்த பாலோட மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த மட்டு வந்து எல்லாத்துக்கும் நான் எடுக்கிற ஃபேண்டசில எடுக்கிற பிளேயருக்குலாம் வந்து டிஜிட்டலா நீங்க எடுக்கிற பிளேயர் இல்ல, அவனுக்கு பிடிக்காத எந்த பிளேயரும் வந்து இந்த பின்ன வச்சு ஊடுலாம் வச்சு குத்திட்டு இருப்பான். அவனுக்கு பாயிண்ட் வரணும் ஃபேண்டசிலன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீ ஹிட்டு இந்த வந்து கூப்பிட்டு வந்து, அதாவது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மேல போயிட்டாங்க. அந்த மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களை தோக்கடிச்சு அனுப்புறோம், அந்த 2 பாயிண்ட்டை கொடுங்கடா அப்படின்னு புடிங்கி அனுப்புறாங்க ஜிடி அடம் முடிச்சு. ஸோ இந்த பாலோட மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 2 ரன் தேவை 3 பால்ல. இப்போ ஒரு நோபால போட்டாரு பாத்தீங்களா, அங்கதான் நிக்கிறார் தீபக் சாகர். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சொல்றாருன்னா, நீ என்ன மேட்ச் முடிக்கிறது, நான் தான் மேட்ச் முடிச்சேன்டா அப்படின்ட்டேன். 1 ரன் 2 பாலுக்கு 1 ரன் தேவை. இப்போ ஸ்கோர்ஸ் ஆர் லெவல். 2 பாலுக்கு 1 ரன் தேவை. விராட் கோட்ஸே என்ன பண்ண போறாரு? 2 விக்கெட் எடுத்தா சூப்பர் ஓவர் போகுமா? கீப்பருக்கு 2 விக்கெட் எடுத்தாலும் சூப்பர் ஓவர் போகாது. போகும், ஆனா 2 விக்கெட் எடுக்கணுமே பிரதர்.
இந்த பால் மேட்ச் முடிஞ்சிரும். இருந்தாலும் இவங்க ஷாருக் கானுக்கு வந்து எத்தனை சான்ஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கெல்லாம் நல்ல அது சான்ஸ் ஒரு ஈஸியா தேவையில்லாதது அது. ஒரு பால் டிஃபெண்ட் பண்ணியிருந்தா அந்த ஓவரை மட்டும் தள்ளி போடா, அந்த சைடு பும்ராக்கு முடிஞ்சிச்சுரா, போல்ட்டுக்கு முடியணும் அப்படின்னா பும்ராவைத்தான் அடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. தலைகீழாகத்தான் சம்மரடிப்பேன் அப்படிங்கிறாரு. 7 கோல். இப்ப பேசி என்ன பண்றது? ஹர்திக் வந்து ரொம்ப கன்சர்ன்டா போய் பேசுறாரு. நம்ம வேணா உங்களுக்கு அஸ்வினை கொடுப்போம். ஆசை மனிதனுக்கு, பேராசை மட்டுக்கு. ஆக்சுவலா ஜிடி ஒன்னு நல்லதா பண்ணலாம் ஒரு ட்ரேடு. ரஷீத் கானை கொடுத்துட்டு திலக் வர்மா கேட்கலாம். அவங்க நம்பர் 3 முடியுது பேட்டிங் லைனப்னு சொல்றீங்க. கடைசி பால் போடுறாங்க மேட்சோட. இந்த 2 பால் இருக்கு, பட் டெக்னிக்கலி இந்த பாலோட மேட்ச் முடிஞ்சிரும். தீபக் ஒடி வந்து போடுறாரு. மேட்ச் முடிஞ்சதா? அவுட். ஜெராட் கோட்ஸே அவுட். சிங்கிளருக்கு ட்ரை பண்ணிடலாம். இன்டு தி விக்கெட் ஸ்லோவர் பால். இத மாதிரி முதல்ல பண்ணிருக்கலாம் இல்ல ஸ்லாட் பாலா போட்டதுக்கு. சூப்பர் ஓவர் போகும்னு நினைக்கிறீங்களா? சூப்பர் ஓவர்லாம் எங்க போகும்? நமந்தீர் என்ன ரொம்ப ஃபீல் பண்றாரு பேக்கா அத புடிச்சிட்டு. இதுதான் அதாவது ஒரு ரன் தான் தேவைன்னும் போது இந்த இவர் ஒரு தடவை பண்ணாரு நம்ம டீம் எதிர்க்க அதாவது முஷ்பிகுர் ரஹீம் 6 தான் அடிச்சு ஜெயிப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்காம இருந்த 2 ஃபீல்டர் தானே இருந்தாங்க. 2 ஃபீல்டர் இருக்கிற இடத்துக்கு கரெக்டா அடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஜெரால்ட் கோட்ஸே திங்ஸ். 6 பால் காணா 12 ரன். இது தேவையில்லை. ஒரு சிங்கிள் தள்ளிட்டு ஓடிக்கலாம். 2 பாலுக்கு ஒரு ரன் எங்க வேணா தள்ளிருக்கலாம். ஸ்லோவா இன்டு தி விக்கெட் போட்டாரு. அதுல பேட்ல பட்டிருந்தாலே ஓடி இருந்திருக்கலாம். அடிச்ச இடத்துல தட்டிட்டு போயிருக்கலாம். சோ அர்ஷத் கான் வராரு. மேட்ச சூப்பர் ஓவர் கொண்டு போகுது. அர்ஷத் கான் தூக்கி கொடுத்துட்டு வருவார் பாருங்க. இதே மாதிரி கால்ல வாங்க போறாரு. இருந்துச்சு. ஷர்துல் தகூர்னு ஒருத்தர் பேட்டிங் பண்ணாரு. எல்லா ஃபீல்டரையும் உள்ள கொண்டு வந்துருவாங்களா? மட்டும் என்ன பண்ணு, எப்படி நிறுத்துவாங்க? நான் கேப்டனா இருந்தா எல்லா ஃபீல்டரையும் உள்ளதான் கொண்டு வருவேன். எல்லாரும் அப்படித்தானே பண்ணுவாங்க. ரெண்டு பேர் பின்னாடி இருந்துக்கணும். இப்ப கேட்ச் மட்டும் கேப்டனா இருந்தா எல்லாத்தையும் பின்னால வச்சிருப்பாங்க. அதான் கேட்சுக்கு மட்டும் தான். கீப்பரும் ஒரு க்ளோ கழட்டி ரெடியா இருக்கலாம் பைசோட்னா அடிக்கிறதுக்கு. பைசோட்னா இன்னொன்னும் பக்கத்துல இருக்க ஃபீல்டர் வந்து ஸ்டெம்ப் கிட்ட வந்து நின்றுணும். கீப்பர் சப்போஸ் லேட் ஆயிடுச்சுனாலும் கலெக்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு. க்ளோசஸ்ட் ஃபீல்டர். செமிஃபைனல் கமெண்ட்ரியா வந்துட்டாங்களா? நம்மளோட வியூவர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நன்றி மிக்க நன்றி. தளபதி லாக்குல் இன்ட்ரோவர்ட்டா அப்படின்ட்டாங்க. சொம்புவன இன்ட்ரோவர்ட்டான்ட்டாங்க. இன்ட்ரோவர்ட்னா என்ன? இன்ட்ரோவர்ட்னா பொண்ணுகிட்டே பேச மாட்டாங்களாம். நீ இருந்திய காலேஜ்ல அந்த மாதிரி, நம்ம இருந்தமே காலேஜ்ல அந்த மாதிரி. வந்துருச்சுடா கடைசி பால். மிஸ். அதை அடிச்சிருந்தா அவுட்டு. மிஸ். ஜெயிச்சிட்டாங்க. அது ஹர்திக் பாண்டியா 3 ஸ்டெம்பும் தெரிஞ்சது. அதை அடிச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். சாரி, அடி சூப்பர் ஓவர் போயிருந்திருக்கலாம். 3 விக்கெட் வித்தியாசத்தில் டைட்டன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை. வெரி சாரி மும்பை. ஸோ இதோட நம்ம லைவ் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நான் மட்டும் போயிட்டு பீடா கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துடுறேன். பாய்ஸ் நீங்க கன்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஐ வில் பி பேக். ஓகே. மட்டு சொல்லு, இந்த மேட்ச் முதல்ல பாத்தீங்களா? மேட்ச் ஃபுல்லா பார்த்தேன் ஆக்சுவலா. அதான் இவங்க ஃபர்ஸ்ட் ஆல்மோஸ்ட் 100 for 2 இருந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல, வில் ஜாக்ஸ் வந்து 0ல ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. 29ல ஒரு கேட்ச் 3 கேட்ச் விட்டாங்கல்ல. நீசி கை ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. அதாவது யாரு? சாய் சுதர்ஷன், சாய் சுதர்ஷன், அப்புறம் சிராஜ் பேரும் கேட்ச் டிராப் பண்ணாங்க. அதுவும் வந்து 3மே வந்து லைக் யாரோன்னா நானே பிடிப்பேன் அப்படி சொல்லிடுறேன். லைக் ப்ரொஃபஷனலா இல்லாம செமி ப்ரொஃபஷனலா லைக் லீக் விளையாடுறாங்க அந்த விளையாடுறவங்களே பிடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் கைக்கு வர கேட்ச். ஒன்னும் பெருசா கஷ்டமான கேட்ச் எல்லாம் கிடையாது. நவுறவே தேவையில்லை. நின்ன இடத்துல வந்த கேட்ச். அந்த 3வது கேட்ச் எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களுக்கு போடுற கேட்ச் மாதிரி தான். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பின் இருந்துச்சு. பட் அவங்க நல்லா பவுலிங் போட்டாங்க. அதான் சொல்லணும். ரஷீத் கான் ஆஃப்டர் அ லாங் டைம் அவர் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. நல்லாவே போட்டாரு. ஷார்ட் பால்ஸ் போடல. அதாவது 6 பால் போட்டாருன்னா 1 எல்லாமே கொஞ்சம் தூக்கி உள்ள போட்டாரு. வில் ஜாக்ஸ் கொஞ்சம் லக்கியா தான் இருந்தாரு. நிறைய மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் பால்ல தான் அவுட் ஆனாரு. அதான் நல்லாவே பவுலிங் போட்டாங்க. சாய் கிஷோரும் ரொம்ப நல்லா போட்டாரு. நல்லா டெம்ப் பண்ணாரு. சூரியகுமார் யாதவ் விக்கெட். சூரியகுமார் யாதவும் வில் ஜாக்ஸ் ஆடினப்புறம் ஐ திங்க் இவங்க மேபி அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப 220 அடிக்கணும்
இருந்த ஸ்டார்ட்டுக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப அக்ரெசிவா போயிட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு நல்ல டாஸ் வின் பண்ணது, நல்ல டாஸ் டு வின். அது கேபிட்டலைஸ் பண்ணாங்க நல்லா பவுலிங் அட்டாக் கூட. ஒரு சில பேர் ரன்ஸ் போனாலும் அர்ஷத் கான் வந்து லெஜண்ட் கில்லர் வழக்கம் போல இன்னொரு லெஜண்ட் விக்கெட் எடுத்துட்டாரு. ரோஹித் சர்மா இன்னொரு தடவை எடுத்துட்டாரு விக்கெட். அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் காஸ்ட்லியா போச்சு, அப்புறம் ஹி புல் பேக். சாய் கிஷோர் அண்ட் ரஷீத் கான் இந்த மிடில் ஓவர்ஸ்ல போட்டது வந்து ஐ திங்க் தட் வாஸ் த கீ பார்ட். அந்த ரன் ரேட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விக்கெட் டக்கு டக்குன்னு விழ ஆரம்பிச்சிருச்சு. கோட்ஸே இன்னைக்கு போட்டார், நல்லாவே போட்டார். நிறைய பேர் தான் வந்தாரு. ஆமா, அந்த கடைசியில எண்ட்ல போட்டாரு. பட் நிறைய பேர் இது கேட்டாங்க, ஏன் ரபாடா ஆடலன்னு. ஆனா ரபாடா வந்து ஆக்சுவலா அவராவே ப்ரொஃபஷனல் பேண்ட்ல தான் போனாரு. சோ அந்த ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல. ஃபிட் அண்ட் அவைலபிள் டு பிளே அதெல்லாம் ஓகே. பட் ஆனா சுமன் கில் சொன்னது வந்து 1 மந்தா என்னதான் அவர் பிராக்டிஸ் பண்ணாலும் மேட்ச் ஃபிட்னஸ் இல்ல அப்படின்ட்டு தான் கேட்டாங்க. ரபாடா பிஷப் ப்ரீ இது பண்ணதுனால அவர் அதெல்லாம் உட்காந்து கேட்காம இருக்க மாட்டாரு. ஏன் பிஷப் அதான் நேத்தே சொன்னோம், அவர் வந்து 1 மாசம் விளையாண்டு இருக்க மாட்டாரு, மேட்ச் ரெடியா இருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடியும் பெருசா ஒன்னும் அவர் வந்து பெருசா ஒன்னும் போடல அவரு. அதனால வந்தவொடனே இறக்கி வரதை விட ஆக்சுவலா கோட்ஸே அவங்களுக்கு இருந்தது ஒரு வகையில் நல்லதுதான். இதே இந்த அடிச்ச 2 பவுண்டரியை வந்து ரபாடா அடிச்சிருக்க முடியாதுன்னு இல்ல. யூஸ்வலா கோட்ஸே இஸ் மோர் டிபெண்டபிள் இன் திஸ் கேஸ், பேட்டிங்காக மட்டும். ஸோ நல்ல மேட்ச் தான் அது. எங்க நாங்க பேசுறது வந்து எப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸோட டாப் 3 வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா மிடில் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். அதை வந்து அட்லீஸ்ட் இந்த மேட்ச்லயே அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சாங்கன்னா they can know where to work on அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து டாப் 3 வந்து கொஞ்சம் கொண்டு போனாங்க 10வது ஓவர் வரைக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த 11வது ஓவர்ல அவுட் ஆயிட்டு அந்த மிடில் ஆர்டர் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. அது ரெயின் காரணமா இல்ல இன்டரப்டட் கேம்னா தெரியல. பட் ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டு அந்த மிடில் ஆர்டர் பார்த்தா ஸ்கோர் வந்து ரத்தர்ஃபோர்டுக்கு அப்புறம் யாருமே பெருசா ஸ்கோர் அடிக்கல. லக்கிலி 2 பவுண்டரினால அவங்க பொழைச்சிட்டாங்க. கடைசியில இது வரைக்கும் வந்திருக்காங்க அண்ட் வந்த மேட்ச். அதுவும் கடைசி ஓவர்ல கடைசி பால்ல. இதே இது இன்னும் ஒரு விக்கெட் விழுந்திருந்தா அது எப்படி போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல அது மெயினா என்ன ப்ராப்ளம்னா ஐ திங்க் அந்த 5 மழை பெய்யுது வேற, த்ரெட் ஆஃப் ரெயின். அது 2வது ஓவர்ல இருந்து தூரிக்கிட்டே இருந்துச்சு, கொஞ்சமா மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து தே டிடன்ட் வாண்ட், அதுவும் பும்ரா அதனால தான் அவங்க ஃப்ரண்ட் லோட் பண்ணாங்க. லைக் 5 ஓவருக்குள்ள நம்ம டிஎல்எஸ் கம்மி பண்ணோன்னு. அதுக்காக இவங்களால அக்ரெசிவா போக முடியல. 2வது விக்கெட் விழுந்துச்சுன்னா டிஎல்எஸ் ஸ்கோர் போயிடும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 5 ஓவர்ஸ்ல மும்பை தான் டிஎல்எஸ் அதிகமா இருந்தாங்க. அந்த ஹர்திக் பாண்டியா ஓவர்ல இருந்து அது அடிச்ச உடனே அதுக்கப்புறம் அக்ரெசிவா போக முடியல. இன்னொரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அந்த ரேஞ்சிலே இருந்தாங்க. ஒரு 5 ரன் விக்கெட் விழுந்தா அவங்க லீட்ல போற மாதிரி. அது மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால தே குடன்ட் டு தட். அதனாலதான் வந்து கில் வந்து ரொம்ப போர் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாண்டாரு. அக்ரெசிவா போக முடியல இவங்களால. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சது ஆக்சுவலா நம்ம செகண்ட் இன்னிங்ஸ் நல்லதுன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நல்லதா இல்ல. ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ணாம இருந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் போடாம இருந்தானா அந்த ஓவர் ஒரு டீசென்டான ஓவரா முடிஞ்சிருக்கும். அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வைடா போடணும், கரெக்டா போகணும் பார்த்து கொஞ்சம் கோட்டை விட்டாரு. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து அட்டாக் பண்ணணும்னு கொடுத்தாங்க அவரும். ஆனா ரத்தர்ஃபோர்ட் அட்டாக் பண்ணிட்டாரு. அது 15 ரன் அது போயிடுச்சு. அந்த 15 ஓவர் தான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இந்த மேட்சுக்கு. வில் ஜாக்ஸ் பதில் ஐ மீன் இப்ப நம்ம சொல்றோம் பிஹைண்ட், பட் ஆக்சுவலா முதல் 3 பால் டாட் பால் தானே இருந்துச்சு. கடைசி 3 பால்ல தான் அடிச்சாரு 2 4, அதுவும் ஒரு இன்சைட் எட்ஜ் 4. அதுக்கப்புறம் கடைசி 2 பால் 4 6. அந்த 14 ரன்ஸ் ஒரு பால்ல இருந்து இன்சைட் எட்ஜ். ஃபர்ஸ்ட் 3 பால் டாட் பால் நல்லா தான் போட்டாரு. அது ஆக்சுவலா நல்ல இதுதான், இந்த ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். லாக்குல், நீங்க இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. நான் சூப்பர் ஓவர் போகும்னு எதிர்பார்த்தேன், கொஞ்சம் ஓவர் ஆசைப்பட்டேன். இந்த கடைசி 2 பால் இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, கடைசி 2 பால்ல என்னது ஸ்ட்ரோக் பண்ணிடுவாங்க அப்படின்னு. 2 விக்கெட் விழுந்திருந்தா சூப்பர் ஓவர் போயிருக்கும். இன்னும் ஒரு விக்கெட் விழுந்திருந்தா இல்ல, ஏதாவது இந்த கோட்ஸே அவுட் ஆகலன்னா இருந்திருப்பா. கோட்ஸே அவுட் ஆனா சரி சூப்பர் ஓவர் போகும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனா போல. கோட்ஸே வந்து கொஞ்சம் சரி ஒரு 6 அடிச்சாரு. அந்த கடைசி பால்லாம் கொஞ்சம் சிங்கிள் எடுத்துருக்கணும். அதனாலதான் அவர் பேட்ஸ்மேன்ல பின்னாடி வந்து விளையாடுறாருன்னு நினைக்கிறேன். அவர் யூஸ்வலா இவ்வளவு அக்ரெசிவா பவுலிங் போட்டதுக்கு அப்புறம் அக்ரெசிவ்னஸ் காட்டுவாரா விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம்? யாரு? கோட்ஸே எப்பயுமே அந்த அக்ரெஷன் ட்ரேட்மார்க் அக்ரெஷன் ஓவரா காட்டினாரே, அதான் கேட்டேன்.
மும்பை இந்தியன்ஸ் வேற விளையாடி இருக்காருல்ல, வந்து ஒரே சீசன்ல 4 மேட்ச் கழிச்சிருக்கீங்க கிளம்புங்கன்ட்டாங்க. அந்த கோவம் வேற இருந்திருக்கும். கொஞ்சம் நிறைய காசு கொடுத்து வேற வாங்கினாங்க. அப்ப 5 கோடி கொடுத்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்து 2 கோடியில வாங்கியிருக்காங்கல்ல, 3 கோடி லாஸ் இல்ல, அந்த கோவம் இருக்கும். கரெக்ட். அதுக்கு அந்த எக்ஸ் டீமுக்கு மேல ஒரு பாசம், ஒரு பற்று அது எப்பயும் காட்டுறது இருக்கதானே செய்யும். இப்போ மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங் வந்து இப்போ ரோஹித் சர்மா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. நம்ம வந்து ரோஹித் சர்மா யூஸ்வலா அடிச்சா அது ஒரு எக்ஸ்ட்ரா தான் கணக்கு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அவர் அடிக்கல. அடிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டு இவங்க பவுலிங் போடுறப்ப பாலை இவர் கையில சுத்தி அடுத்து இவர் இம்பாக்ட் பவுலரா போற மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. இப்போ ரோஹித் இல்ல கோவத்துல பால வந்து சுத்திக்கிட்டு போட்டுட்டே இருந்தாரு வெளியே. நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து இம்பாக்ட்ஸா வெளியே வராம இருந்தா நான் நேரம் ஒரு 2 ஓவர் போட்டிருப்பேன். அந்த மாதிரி சுத்திட்டு இருந்தாரு அவரு. பட் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ ஒருவேளை ஹர்திக் பாண்டியா பவுலிங் ஆர்டர் இல்ல ரொட்டேஷன் அவர் ஃப்ரண்ட் லோட் பண்ணிட்டாரு, யூஸ்அப் பண்ணிட்டாரு மலைக்காக. பட் ஒருவேளை லாஸ்ட் ஓவர் அவர் போட்டிருந்தா திஸ் குட் ஹவ் பீன் அ டிஃபரெண்ட் அவுட்கமா நினைக்கிறீங்க? யாரு ரோஹித் சர்மா போடுங்க 2 நோபால் போட்டாரு, அது சொல்ல முடியாது. பட் இந்த மேட்ச்ல சரியா போடல. அவர் ஸ்லோ பால் தான் போடுறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சஹார் ஓகே நல்லது டீசெண்டா தான் போட்டிருந்தாரு. தெரியல, அது ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தெவாட்டியா வந்து எப்படியா இருந்தாலும் அக்ரெசிவா தான் போறாங்க. வெளியும் ஆளுங்க இருக்காங்க, அர்ஷத் கானும் இருக்காரு, சாய் கிஷோரும் விளையாடுவாரு. ஸோ ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இவங்க அந்த கரண் சர்மாக்கு ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 2 ஓவர் கொடுத்தாங்க, கொடுக்கல. வில்ஜாக்ஸ் ஒரு ஓவர் கொடுத்தாங்க. அதுக்கு பதிலாக கரண் சர்மாக்கு அந்த ஓவர் கொடுத்துருக்கலாமே. அவரோட கண்ட்ரோல் பண்ணி தானே போட்டுட்டு இருந்தாரு. இல்ல அது என்னன்னா அப்பத்திக்கு குறுக்கலான்னு அப்ப வந்து பும்ராவும் போல்ட்டும் திரும்ப கொண்டு வந்து முடிச்சிடணும் மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. இல்லன்னா வில்ஜாக்ஸ் பதிலானா அது லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாருன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கில்லும் வந்து சரி ஆஃப் ஸ்பின் போட்டா ஆசைப்பட்டு அடிக்க பாப்பாரு அவுட் ஆவார் அப்படின்னு. லெக் ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் லெக் போட்டா ரூதர்ஃபோர்ட் மோஸ்ட்லி அடிச்சிருவாருன்னு தான். அந்த ஸ்வீப் ஷாட் அந்த சைடு தானே அடிப்பார் மோஸ்ட்லி. ஸோ அதனால லெக் ஸ்பின் போட வேணான்னு பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரதர்ஃபோர்டுக்கு பெருசாலும் சிக்கல, எல்லாமே இன்சைட் எட்ஜா தான் போயிட்டு இருந்துச்சு. அவரும் மிடில் பண்ணாத ஒரு 3 ஷாட் மிடில் பண்ணாரு கரெக்டா. அது எல்லாமே இன்சைட் எட்ஜ் 4 இன்சைட் எட்ஜ்ல தான் போயிட்டு இருந்துச்சு. அதனால ஹி வாஸ் ஆல்சோ நாட் இன் ஃபார்ம் தான் இன்னைக்கு சொல்ல போனா. அஸ்வினி குமார் அவுட் சைடு தான் அடிச்சாரு 4-6. அந்த இன்னொரு 6 லெக் சைடுல அடிச்சாரு. அந்த 6 தவிர மத்த எல்லாமே மோஸ்ட்லி வந்து இதுல வாங்கிட்டு தான் எஜ்ல வாங்கிட்டு போனாரு. அஸ்வினி குமார் நீங்க நல்லா போட்டார். அவர் தான் கொண்டு வந்தார். ரஷீத் கான் விக்கெட் எடுக்கலன்னா இந்த மேட்ச் முடிஞ்சிருக்கும். அப்பயே கடைசி ஓவர் இருக்கும். அந்த கடைசி ஓவர் அஸ்வினி ஓவர் இருக்கும். இவங்க தான் லீடிங்ல இருந்தாங்க டிஎல்எஸ். ஆமா கரெக்டா, அந்த ஓவர் வரைக்கும் அவங்க தான். அதே டைம்ல மழை பெஞ்ச உடனே இவங்க டக்கு டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. கிரவுண்ட் ஸ்டாஃப் எல்லாம் வந்து மெதுவா எடுத்து போத்தி விட்டாங்க, மெதுவாக எடுத்து கலட்டினாங்க. சரி இன்னொரு மழை பெய்யும் எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அதே மாதிரி சொல்லனாலும் அவங்களுக்கே தோணும்ல, சரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், பொறுமையா பண்ணுவோம். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். நீ பண்ணுவியா கேம் விளையாடும்போது? அப்படிதான் நம்மளுக்கும் இந்த ரெயின் இதெல்லாம் என்ன சொல்றது, ஏதாவது கேம் இதான் ஸ்லோவா பண்ணுவோமே. மிஞ்சி போனா லைட் பண்ணி ஏமாத்திருக்கோம், அவ்வளவுதான் நம்ம. சரி, இந்த மேட்ச பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மேட்ச் நல்லாவே போச்சு. ரஷீத் கான் வந்து ஆல்மோஸ்ட் லுக்கிங்ல அவரை கேட்டதுக்கு ஒரு 80% அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னாரு. அவர் 80% வந்துட்டாராம். நல்லா இது பண்ணாரு. பட்லரும் பயங்கரமா ஒரு ரன் அவுட் பண்ணாரு கடைசியா. அந்த கடைசியா ரன் அவுட் பண்ணதுனால ஒரு 2 ரன் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். காபின் பாஷ் ரன் அவுட் தோனி மாதிரி பண்ணாரு, ஃபிளிக் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க. காபின் பாஷ் ஹெட்ல மண்டேல வாங்கினாரு, ஹெல்மெட்ல வாங்கினாரு. அதனால அது பேர் என்ன, கன்கஷன் சபா போயிட்டாரு. அதை பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? இல்ல என்ன நல்லா தானே அதுக்கப்புறம் ஆடினாரு இல்ல? அதுக்கப்புறம் ஆடினாரு. கன்கஷன் சப்னா இப்ப என்னன்னா எனக்கு ஒண்ணு தெரியல. யூஸ்வலா வந்து 10 டேஸ்க்கு அப்புறம் விளையாடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து கன்கஷன் இருக்கா இல்லையா, இல்ல கன்கஷன் ஆயிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆவாமே கூட கன்கஷன் சப் பண்ணலாம், ரிஸ்க் ஆஃப் இதுன்னு சொல்லிட்டு. இப்போ 10 நாளைக்கு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா அவரோட பெட்டர் பவுலர் அஸ்வினி குமார். அதனால சும்மா அவங்க டிசைட் பண்ணிருக்கலாம், சரி நீ போய் உட்காரு அப்படின்னு கூட டிசைட் பண்ணிருக்கலாம் அவங்க. ஸோ உண்மையாலுமே கன்கஷன் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல அது ரூல்ல இருக்கு, கன்கஷன் உண்மையாலுமே
ப்ரூவ் இருக்கணும்ல, இல்ல லைட்டா உண்மையான கன்கஷன் இருந்தா அவங்க வந்து இன்னும் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி ஒரு டேட்டா அண்டர்கோ டெஸ்ட். இதுக்கு முன்னாடி ஜாம்பாவோ ஸ்டீவன் ஸ்மித் அப்படிதானே ஆச்சு. ஒருத்தர் கன்கஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் தான் நினைக்கிறேன். ஒரு நம்ம கூட ஒரு ஒன்னும் வாரம் பெருசா கழிச்சு இங்கிலாந்து இதுல சிவம் துபேக்கு பதில் ஹர்ஷித் ராணா கொண்டு வந்து பவுலிங் போட்டு சிவம் துபே தான் அதுக்கு அடுத்து. ஹர்ஷித் ராணா வந்து பவுலிங் இம்பாக்ட் சப்ல வச்சிருக்காங்க வெளியே. அந்த அளவுக்கு தான் அவர் பேட்ஸ்மேன். அவரை போய் ஆல்ரவுண்டர் சொல்லி கூட்டு வந்தோம். அப்படி அதுக்குதான் அடுத்த மேட்ச்ல சிவம் துபையை விட்டு பவுலிங் போட விட்டோம்ல, அவர் பவுலிங் ஆல்ரவுண்ட் காட்டுறதுக்கு. சரி, அப்படியே இப்போ அடுத்த மேட்ச். அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் எப்ப ஃபுட்பால் பத்தி அப்டேட் கொடுக்க போறீங்க? இன்டர் மிலான் கோல் போட்டாங்க 1-0. இன்டர் மிலானா? ஆமா, லீடிங் பார்சிலோனா 4-3. யார்? லவுட்டாரோ மார்டினஸா? மார்டினஸ் தான். அவன் தான் இன்ஜுரினாங்க வந்து கோல் போட்டான். நான் அந்த லைனப் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த லைவ் முடிச்சுட்டு மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தேன். அது அப்டேட் போடுவோம். இந்த இன்னைக்குல நாளைக்கு வந்துரும் அந்த அப்டேட், ஃபுட்பால் அப்டேட். ஓகே, நம்ம அப்ப அப்படியே குவாலிஃபையிங் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னது? மும்பை வந்து குவாலிஃபை ஆகாது இங்க இருந்து அப்படின்னு போட்டிருக்காங்க. இல்ல குவாலிஃபைலாம் ஆயிரும் மும்பை. இல்ல, இதுக்கப்புறம் மும்பைக்கு எத்தனை மேட்ச் யாரோட இருக்கு? பஞ்சாப், டெல்லி. பஞ்சாப், மும்பைக்கு இன்னும் இதுக்கப்புறம் 2 மேட்ச் இருக்கு. ஒன்னு வந்து பஞ்சாப் டெல்லி, ரெண்டும் ஒன்னு தரம்ஷாலா இல்ல, அது பஞ்சாபுக்கு உகந்த கிரவுண்ட் கிடையாது. டெல்லி வந்து அது எங்க நடக்குதுன்னு தெரியலையே, அதுவும் அவேன்னு நினைக்கிறேன். அதான் போல்ட் கொஞ்சம் நல்லாவே ஸ்விங் பண்ணுவாங்க. அங்க 6 ஓவர் வரைக்கும் ஸ்விங் ஆயிட்டு இருந்துச்சு. அஷ்தீப் பண்ண மாதிரி. ஜஸ்ட் இமேஜின் தீபக் சஹார், போல்ட், பும்ரா 3 பேரும் ஸ்விங் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, ரொம்ப ஸ்விங் ஆயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதை வந்து எப்படி இது பண்றாங்கன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு டெல்லி வந்து நம்ம சிஎஸ்கே பரவாயில்லன்ற அளவுக்கு டெல்லி விளையாடிட்டு இருக்காங்க பேட்டிங். ஸோ பார்ப்போம். சிஎஸ்கே ஒரு பெரிய ஸ்லம், ஒரு பாயிண்ட் கிடைச்சு ஏமாத்தி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். போன மேட்ச் 133 அடிச்சு அந்த பிச்சில் எஸ்ஆர்எச் அடிச்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அது கண்டிப்பா அது மும்பை வந்து இப்போதைக்கு ஐ திங்க் தே won't go top 2. அது டெஃபினட்டா எனக்கு தெரியுது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்ச்னா இதோ ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜிடி வந்து தே ஹேவ் எக்ஸ்ட்ரா 3 மேட்ச். ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து டாப் 2ல இருப்பாங்க. ஆர்சிபியும் வந்து இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ஆர்சிபியும் கண்டிப்பா இதுல இருப்பாங்க, டாப் 2 போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப குஜராத் ஆர்சிபி டாப் 2ன்றீங்க, மும்பை குவாலிஃபை ஆகும்ன்றீங்க. அப்ப 4வது இடத்துக்கு யார் போவா? பஞ்சாபா? மும்பை குவாலிஃபை ஆகாதுன்னு சொல்ல, மும்பை குவாலிஃபை ஆயிடும். டாப் 2 குவாலிஃபை ஆகுமான்னு தெரியல. பட் தேர் இஸ் a good chance they will qualify, but டாப் 2 போக மாட்டாங்க மேபின்னு நினைக்கிறேன். அப்ப 3-4 ஸ்பாட்டுக்கு பஞ்சாப், மும்பை, டெல்லி, கல்கட்டா, லக்னோ கணக்குல சேர்த்துக்குவீங்களா மாட்டீங்க? 3-4 ஸ்பாட் கல்கட்டான்னு நீங்க சொல்லும் போது எவ்வளவு மனசு ஆறுதலா இருக்கு. இல்ல இன்னும் பை ஆன் பேப்பர் வந்து கல்கட்டா எல்லா மேட்சும் ஜெயிச்சாலும் குவாலிஃபை ஆகாது, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவாலிஃபை ஆகாதா? ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா கல்கத்தாக்கு வந்து சோதனை? கல்கட்டாக்கு வந்து சோதனை, பல சோதனைகள் இருக்கு. சரி, அப்படியே அப்ப கல்கட்டா போகுமா? நாளைக்கு வந்து கல்கட்டா சென்னை இன் ஈடன் கார்டன்ஸ் ஈவினிங் மேட்ச். இதே மாதிரி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ ஏதாவது டீம் சேஞ்சஸ் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா? என்ன எதுவும் மான்சூன் உண்டாயிருக்கா? தெரியல ப்ரோ. அக்னி நட்சத்திரம் வரப்போ ஈஸ்வரா ஒரு மழை பெய்யும்பாங்க. அது ஒரு நாள் 2 நாள் பெய்யும். இப்ப எல்லா இடத்துலயும் பெஞ்சுக்கிட்டு இருக்கே, அதான் கேக்குறேன். அது போய் ரொம்ப நாளா ஆச்சு. அக்னி நட்சத்திரம் போய் இதுன்னு பெஞ்சுக்கிட்டே இருக்கு. தெரியல, எல்லாரும் மேட்ச் நடக்கிற கிரவுண்ட் எல்லா இடத்துலயும் பெஞ்சிட்டு இருக்கு. சொல்லுங்க, மட்டும் ஏதாவது டீம் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்களா? டீம் சேஞ்சஸ் வந்து அண்ணா ஓபனிங் இறங்குவாரா? என்னுடைய முதல் क्वेश्चन. அண்ணா விளையாடுவாரா? அதுதான் முதல் क्वेश्चन. அதுக்கப்புறம் ஓபனிங் இறங்குவாரான்னு அது 1A அண்ணா விளையாடுவாரா? 1B விளையாண்டா ஓபனிங் வருவாரா? புதுசா சைன் பண்ணிருக்காங்களே உர்வில் பட்டேல். அவரு உர்வில் பட்டேல் டைரக்டா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாருக்கு பதில் வரான்றதுதான் முக்கியம். ஹூடாக்கு பதிலா இல்ல ஷேக் ரஷீத் பதிலா? இப்ப என்னன்னா உர்வில் பட்டேல் வந்து இப்ப ஓபனிங் இறங்குறாரு, அதெல்லாம் ஓகே. குஜராத்துக்கு அவர் வந்து யங்ஸ்டர்லாம் கிடையாது. அவர் 26 வயசு உண்டு. இப்போ ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் தான் ஓப்பனிங் இறங்கினாரு.
அண்டர் 19ல இருக்கும்போது ஓப்பனிங் இறங்கிட்டாரு. நடுவில் வந்து மிடில் ஆர்டர் தான் விளையாட்டு இருந்தாரு. ஏன்னா மேபி குஜராத் டீம்ல மேபி மேல ஸ்டாக்டா இருந்திருக்கலாம். ஸோ அதனால அந்த பிரியங்க் பான்சல் இவங்கெல்லாம் இருந்ததுனால அந்த யூஸ்வலா லோவர் ஆர்டர் இருந்தாரு. இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸா கன்சிஸ்டண்டா ஓப்பனிங் இறங்குறாரு. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்றத பொறுத்து. இப்போ உருவில் பட்டேல் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இறங்கினாலும் ஓப்பனிங் தான் ப்ரிஃபர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மெயினா நம்ம எல்லாருமே சென்னை சொன்னோம் அது லேக் ஆகுதுன்னு சொன்னது காரணம் வந்து சென்னை வந்து பவர் பிளேல 6 அடிக்கிறது இல்லைன்னு. இந்த ஸ்மார்ட் ட்ரோஃபில வந்து அதிகமா 6 அடிச்சது இவர் தானே. அண்ட் உருவில் பட்டேல் தான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? உருவில் பட்டேல் ஓப்பனிங் கடைசில தான் வந்தாரு விகே. அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிங்களா ப்ரிவியூ? ஆமா, உருவில் பட்டேல பத்தி பேசிட்டு இருக்கோம். ப்ரிவியூவா பேசுறீங்களா இல்ல சும்மா பேசுறீங்களா? ப்ரிவியூ தான் பேசுறேன். சரி, ஓகே. இந்த மேட்ச் பேசி முடிச்சிங்களா? முடிஞ்ச மேட்ச் நீங்க சொல்ல வேண்டியது சொல்லுங்க. முடிச்சிட்டோம். நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நான் சொல்றது என்ன, அதான் இந்த வென்யூல எப்பவுமே டாஸ் ஜெயிச்சு bowling போடுறது இஸ் an அட்வான்டேஜ். அதை கரெக்டா யூஸ் பண்ணாங்க அவங்க. 150ங்கிறது பிலோ பார் ஸ்கோர் பை 20 ரன்ஸ். இன்னும் நிறைய அடிச்சிருக்கணும். இப்ப முடிச்சதை பத்தி தான் பேசணும். அடிச்சது வந்து 20 ரன்ஸ் ஷாட் அடிச்சிருக்கலாம்ன்றான். அதுதான் அது ended up 20 ரன் ஷாட் மினிமம். ஸோ அவங்க 170 175 அடிச்சிருந்தா தான் அட்லீஸ்ட் கேம்ல இருந்திருப்பாங்க. பட் தே ஸ்டில் தே ended up 20-25 ரன் ஷாட். அது ரெண்டாவது. இந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து இன்னைக்கு பிரேக் பண்ணாங்க. அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுத்தாங்க. பவர் பிளேல தேவர் குட். மிடில் ஓவர்ஸ்ல 2 ஸ்பின்னருமே நல்லா போட்டாங்க இன்னைக்கு. ரஷீத் கானும் நல்லா போட்டாரு, சாய் கிஷோர் நல்லா போட்டாரு. நேற்று ப்ரிவியூல நம்ம 2 சொன்னோம் வெற்றி. ஒன்று வந்து சாய் கிஷோர் வந்து அலியரா அவங்க ஃப்ரண்ட் லோட் பண்ணணும்னு சொன்னோம், பண்ணிட்டாங்க கரெக்டா யூஸ் பண்ணணும்னு. ரெண்டாவது வந்து இவங்க பும்ராவை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பவர் பிளேன்னு சொன்னால் அதையும் அவங்க பண்ணாங்க. பட் அதுக்கு நான் அடுத்து வரேன். பட் இந்த மிடில் ஓவர்ஸில் பிரேக் பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். அது வந்து இது இந்த மாதிரி ஒரு இதில் தான் சாண்ட்னர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஆடல. இன்னும் கொஞ்சம் கேமை டீப்பாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் அடிச்சிருந்துருக்கலாம். பட் பாஷும் அவரால் முடிஞ்சது ஆடினாரு. நத்திங் டு பிளேம் ஹியர். இப்போ எண்ட் ஆஃப் த டே அவங்க அந்த மிடில் ஓவர்ஸில் பிரேக் ஆகிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் அடிச்சிருந்துருக்கலாம். தொடர்ந்து இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருந்தாங்க. சாய் கிஷோரோட ஏற்கனவே வாய்க்கால் தகராறு இருக்கு ஹர்திக்கு. அது அவர் கொஞ்சம் அந்த ஈகோவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு டீப்பாக எடுத்துகிட்டு போயிருந்துக்கலாம். ஹி மிஸ்ட் அவுட். அது தேவர் ஷார்ட் அண்ட் பேட்டிங். பவுலிங் வந்ததுக்கு அப்புறம் அவங்க பும்ரா சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் லோட் பண்ணாங்க கரெக்டு. பட் இந்த ஸ்கோருக்கு அதான் அவங்க சாகருக்கு ஒரு ஓவர் வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த ஓவரை பும்ரா போட்டிருந்துருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்கல. அட்லீஸ்ட் ஹர்திக்காவது போட்டிருந்துக்கலாம், அதுவும் நடக்கல. பட் அவங்களால அதான் பண்ண முடியும், பண்ணிட்டாங்க. அந்த கன்கஷன் சப் வந்து அவங்க கிளவராக யூஸ் பண்ணிட்டாங்க. பாஷ் வந்து நான் பார்த்தேன் மிட் இன்னிங்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பிச்சில் பவுலிங் போட்டுட்டு தான் இருந்தார். அவர் ஒன்றும் போட முடியாமல் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவங்க வந்து அதை கிளவராக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தேர்ஸ் அ ரூல், தேர் யூஸிங் இட். அஸ்வினி குமார் அதை நல்லா யூஸ் பண்ணார். அவங்களுடைய டாப் 3 அந்த இதை பிரேக் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் மொமெண்டம் வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அதுதான் டெம்ப்ளேட்டு. அந்த டாப் 3 எப்படியாவது பிரேக் பண்ணும் அப்படின்னு தான் எல்லா டீம்ஸும் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுத்தமாக பார்த்தோம் எல்லாருமே. அவங்க அந்த ஷாருக் கானுக்குலாம் வந்து அத்தனை சான்ஸ் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ இஸ் கெட்டிங் இது, பட் இஸ் நாட் யூட்டிலைசிங். டிஎன்பிஎல்ல மட்டும் அடிக்கிறாரு, ஐபிஎல்ல வந்து இஸ் ஃபெயிலிங் கண்டினியூஸ்லி. கடைசி ஓவர் போயிடுச்சு மேட்ச், ஹர்திக் போட்டுருந்துருக்கலாம். பட் தென் தட்ஸ் ஹவ் த கேம் கோஸ். ராகுல் தேவர்த்தியா இஸ் கிளச் அப்படின்னு திருப்பியும் ப்ரூவ் பண்ணாரு. ஜெராட் கோட்ஸே வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. பவுலிங்கும் நல்லா போட்டார். இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கணும். அந்த சிராஜ் போட்ட ஓவரை ஜெராட் கோட்ஸே போட்டிருக்கணும். பேட்டிங்கும் ஒரு ஹியஸ் அக்கம்ப்ளிஷ்டு. இப்போ வந்து ஐ திங்க் தில் கண்டினியூ வித் கோட்ஸேனோ. ரபாடா உள்ள வர்றது கஷ்டம் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு. ஸோ இதுதான் இது. அந்த ஓவர் வந்து அந்த கடைசி ரன் அவுட்டாவது பண்ணியிருந்துக்கலாம், நோ பால் போடாமலும் இருந்திருந்துக்கலாம். பட் வெட் கண்டிஷன்ஸ் நம்ம சொல்ல முடியாது, பிளேயர்ஸுக்கு தான் தெரியும். ஈஸி டு சிட் ஹியர் அண்ட் டெல். வலிக்கு ஐ டோன்ட் நோ ஹவு இட் கோஸ். ஸோ இதுதான். பட் வெரி க்ளோஸ் கேம். மும்பை வந்து அந்த ஸ்ட்ரீக் ஆஃப் 6 கேம்ஸ் இப்போ முடிஞ்சது. ஹோப் தே கம் பேக் அண்ட் டூ பெட்டர் இன் த கமிங் டேஸ். பட் குஜராத் ஆர் வெரி வெரி ஃபர்ம் ஃபேவரட்ஸ் டு பிளே த குவாலிஃபையர்ஸ். அவ்வளோதான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு மேட்ச் நீங்கள் போயிட்டீங்களா மட்டும் என்ன சொல்லியிருக்க? டீம் சேஞ்சஸ் சொன்னா மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். டீம் சேஞ்சஸ் நான் மழை இருக்கா நாளைக்கு? ஷூரா? மழையும் இதே மாதிரி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. இதே மாதிரியே மழை பெய்யுமா? சரி, ஓகே. டீம் சேஞ்ச் வந்து என்ன இவங்க என்ன ஹூடாக்கு பதிலாக அந்த அந்த பேர் என்ன ஊர்வில் பட்டேல் வரலாம். ஊர்வில் பட்டேல் மிடில் ஆர்டர்ல தான் ஆடுவார், ஓப்பனிங்லாம் பண்ண மாட்டார். அவர் ஓப்பனர் தான். பட் ஐ திங்க் தே நீட் அ மிடில் ஆர்டர் பேட்டர் ஃபார் நெக்ஸ்ட் இயர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர் ஃபார் சம்படி லைக் இஃப் தோனி விச் லுக்ஸ் லைக்லி டிசைட்ஸ் நாட் டு கண்டினியூ இன் ஐபிஎல். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு தே நீட் அ ரிஹர்சல். வன்ஷ் பேடியோட
மேபி உருல் பட்டேல் இஸ் பெட்டர். இப்போ எப்படினாலும் வன்ஷ்பேட் இஸ் நாட் அவைலபிள். ஸோ ஐ திங்க் ஹீ வில் ரீப்ளேஸ் இஃப் ஹீஸ் பிளேயிங். ஹீ வில் ரீப்ளேஸ் ஹூடா அண்ட் ஹீல் பிளே நம்பர் 5 அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பர் ஓப்பனிங் 5 யார் இறங்குவா சிஎஸ்கேக்கு அப்ப? ஓப்பனிங் மாற்ற மாட்டாங்க, அதே ஓப்பனர்ஸ் தான் வருவாங்க. எரிக் சிமன்ஸ் வந்து இந்த பேட்டி கொடுத்துருக்காரு, டெம்ப்ளேட்ல மாத்த மாட்டோம், அதே டெம்ப்ளேட்டோட தான் போவோம்னு போட்டிருக்காரு. ஸோ இப்படிதான் மோஸ்ட் லைக்லி திரிபாதிக்கும் சொன்னாங்க. ஆனா அது இல்லை. பட் தென் அவங்களுடைய இது வந்து இப்படிதான் இருக்கும். ஏன்னா நான் வன்ஷ்பேடி நம்பர் 5 தான் அவங்க ஆடிப்பாங்க. அவங்க தோனி இல்லாம ஒரு இந்தியன் கீப்பர் நம்பர் 5 நம்பர் 6ல எப்படி ஆடுறாங்கன்றது ட்ரெஸ் ரிஹர்சல். அதை வச்சு நான் கெஸ் பண்றேன். உருல் பட்டேல் வில் பிளே டுமாரோ, இல்ல ஹில் பிளே நம்பர் 5. இப்போ சப்போஸ் நீங்க தோனி இல்லேன்னு வச்சுக்கோங்க, ம் அப்படி இருக்கிறப்ப ஏன் உருள் பட்டேல் ஓப்பனாவே ஏன் ஒரு கீப்பர் ஓப்பனாவே இருக்கக்கூடாது? இப்போ ஷேக் ரஷீத் ஸ்பாட்ல நீங்க உருள் பட்டேல் இறக்கி விடலாம்ல. டூ மணி. இப்ப கெய்க்வாடும் வந்துட்டாருன்னு வைங்க. கேக்வார்டு இப்போ அடம்பிடிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, கேக்வார்டு இருந்தா 3 தானே, 1-1 தானே ஆடுறாரு. ஸோ நீங்க உருள் பட்டேலும் ஷேக் ரஷீத் இப்போதைக்கு விட்டுருங்க. உருள் பட்டேலும் ஆயுஷ் மாத்ரே 1 டவுன் கேக்வார்டு வந்தாருன்னா 4 பண்ணலாம். பட் அவங்க நாளைக்கு பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க இன்னொரு எக்ஸ்பிளைன் சான்ஸ் வந்து அண்ணா நிறைய லெஃப்ட் ஹேண்டரா இருக்காங்கன்னு அண்ணா விளையாடணும்னு டெம்ப்ட் பண்ணலாம். பட் அதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேஸ் வந்து ஐ மீன் லெஃப்ட் ஹேண்ட் இன்னும் 3 மேட்ச் இருக்கு, எல்லாருக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்காக மேபி அப்படி ட்ரை. ஏன்னா இன்னொரு ஃபால்ட் ஓவராலா சென்னைக்கு சொன்னது வந்து பவர் பிளேல 6 அடிக்காது. இவர் உருள் பட்டேல் வந்து அதிகமா ஸ்மாட்ல 6 அடிச்சிருக்காரு. ஆயுஷ் மாதிரி அடிக்கிறாரு. 2 பேர் அடிச்சா ஆசை யாரதான் சரி இருக்குன்னு கேக்குறீங்க. சரி இல்ல ஓகே. நீங்க வந்து உருள் பட்டேல் ஓப்பனிங் இறங்குறாங்கன்னு சொல்றீங்க. நான் நம்பர் 5 ஆடுறான்னு சொல்றேன். நாளைக்கு பார்ப்போம். அல்ல இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்றேன் நான். நம்ம என்ன மட்டை என்ன சொல்லுது? இல்ல அதான் 2 இதுவும் போலாம். மேபி அவங்க வந்து ஷேக் ரஷீதுக்கு வந்து நட்டு வந்து அஸ்வின் அண்ணா ஓப்பனிங் இருக்க சொல்லுது. மேபி அது ஒரு 3-4 மேட்சா சொல்லிட்டு தான் இருக்கு. எல்லா மேட்சும் ஷேக் ரஷீத் தான் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதனால மேக் ஜஸ்ட் கண்டினியூ வித் திஸ். ஓகே சோ அதே கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இவங்க டீம் கேகேஆர் என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க? அவங்க தான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாமே ஃபிட்டா தான் இருக்காங்களா. சோ மொயின் அலி தான் கண்டினியூ பண்ணுவாரா? ரிங்கு சிங்கும் ஃபிட்டு, வெங்கடேஷ் ஐயரும் ஃபிட் தான். வெங்கடேஷ் ஐயர் சும்மா போயிருக்காரு. ஸோ அதனால எதுவும் சேஞ்ச் இருக்காது. ஒரு ஸ்பாட் அந்த ஃபாரின் ஸ்பாட் மட்டும் அதான் மொயின் அலி இல்லைன்னா ஐ திங்க் மொயின் அலி தான் ஸ்டிக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதுலயும் கொஞ்சம் லெஃப்ட் பேட்டில் ஆஃப் எக்ஸஸ் இல்ல நம்ம ஊர்ல ஜடேஜா, ஜிவம் துபே, சாம் கரன் இருக்காங்க. ஸோ ஆர் தே கேன் கோ வித் நோக்கியா. திரும்ப பேக் டு நோக்கியா. நோக்கியா போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நோக்கியா போக மாட்டாங்க, மொயின் அலி தான் ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சேம் டீம் தான் அப்பனா, அதே டீம் தான் இருக்கும். இப்போ சென்னையில இவங்க பத்திரனா கண்டினியூவா இல்ல? கண்டிப்பா இல்ல கண்டிப்பா பத்திரானா தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ராகுல் சொல்றது கரெக்ட். ஒரு மேட்ச் ஒரு பால் ஒரு ஓவர் தானே போச்சு. எனக்கு தெரிஞ்சு பத்திரானா வில் கண்டினியூ ஃபார் சிஎஸ்கே ஃபார் டைம் பீயிங்னா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு மலிங்கா ஃபார் சென்னை மாதிரி, ஃபார் மும்பை மாதிரி பத்திரனா ஃபார் சென்னை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அப்படியேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மலிங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா போட்டாரு. ஊடா வந்து பவுலராகவும் அவங்க யூஸ் பண்ண, பவுலராகவும் பார்க்கல அன்பார்ச்சுனேட்லி. அவர் ஏதோ ஆக்ஷன் வந்து ரிப்போர்ட்டட் சஸ்பெக்ட் ஆக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து ஒரு இது எரிஞ்சிருக்காரு உள்ள வந்து. சஸ்பெக்ட் மட்டு வந்து ஆக்ஷன் ஓடி 4 பால் போட்டு மீதி 2 பால் வந்து சும்மா கையை ஆட்டிட்டு வீசும். பாத்துருக்கீங்களா? டயர்ட் ஆயிடுச்சு. கூட வந்து நம்ம டீமுக்கு ஒரு மேட்ச் கூட இல்ல இது இருக்கும். எல்லா ஆப்போசிட் டீம் தான் பிளேயர். ஆமா. சோ வேற என்ன கண்டிஷன்லாம் சொல்லிச்சா மட்டும் எந்த சாயில? இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிச்சு, நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க. சொல்லுங்க அதெல்லாம் சொல்லுங்க. அப்ப ஆனா கொஞ்ச நாச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பின் ஆற மாதிரி அதே பிட்ச் தான் போன தடவை போட்டு அதே பிட்ச் தான் போட்டிருக்காங்க, சென்டர் பிட்ச். ஸ்கோர் ப்ரொஜெக்டட் ஸ்கோர் எவ்வளவு போகும்? 200 போகுமா இந்த பிட்ச்? 220 இல்ல 200 பிளஸ் கண்டிப்பா. இந்த பிட்ச்ல தான் வந்து பஞ்சாப் என்னவா இருக்கும்? அந்த பஞ்சாப் வாஷ் அவுட் ஆன மேட்ச் வந்து இந்த பிட்ச் அதே பிட்ச் தான் ஆடுறாங்க. சோ 200 சோ அந்த கிரிப் இருந்துச்சுன்னா நம்ம ஆளுங்க பஞ்சாப் எல்லாம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சோ பாப்போம். அவங்க தோனி இருக்கிறதுனால வருண் சக்கரவர்த்தி எப்படி சுனில் நரேனும் ஒரு ஓவர் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் அக்ரெசிவா ஆடணும் மிடில் ஓவர்ஸ்ல. ஓகே, அது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். அப்ப வேற நம்ம ஜெயிக்கணும்னா ஐ திங்க் தோனி வராம இருந்தா நம்ம ஜெயிப்போம்னு நினைக்கிறேன்.
இல்ல தோனி வரலன்னா நல்ல, அதாவது கடைசியா இருக்குன்னா தோனியோட இப்ப ஜடேஜா 2 பேர் இருக்காங்கன்னா தோனி வரக்கூடாதுன்ற. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் இருந்தாலும் ஜடேஜா அந்த மாதிரி யாரும் வரணும். பட் ஜடேஜா தான் இவங்க நம்பர் 4ல எல்லாம் விடுறாங்க. ஏன்னா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி நிறைய கொண்டு வருவாங்க. தோனி வந்து எப்படியும் அடிக்க போறது கிடையாது. இப்பயே சொல்றேன், அவரு 18th ஓவர் வந்தா கூட சிங்கிள் எடுத்து தான் அன்சைட் போப்பாரு. வெற்றி நீ என்ன நினைக்கிற மேட்ச் அப்ப? மேட்ச் அப் அதே தோனி தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்ம திருப்பி நம்ம புது பசங்களுக்கும் வருவோம். புது ஓப்பனர்ஸும் ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் அரோரா. ஹர்ஷித் ராணா போன மேட்ச் கொஞ்சம் மாத்தி விட்டு விட்டு நல்லா போட்டாரு சில பால், பட் ஆன் ஆஃப் போட்டுட்டு இருக்காரு. ஸோ இவங்க ஒரு அடிச்சாங்க 2 ஓவர் நல்லா போட்டாரு, அப்புறம் கடைசி ஒரு அடிச்சாங்க. ஸோ அதனால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஆயுஷ் மாத்ரே வந்து போன மேட்ச் நல்லா அடிச்சாரு. அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணலாம். போடுவாரு, வாய்ப்பு இருந்தா ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாம். நிறைய ஏர்லியரா கொண்டு வருவாங்களா நாளைக்கு? ஒரு ஓவர் வச்சிருப்பாங்க பின்னாடி. பவர் பிளேல ஒரு ஓவர் போடுவார். இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஓவர் வச்சிருப்பாங்க. மேபி 6 to 10ல 2 ஓவர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இல்லாட்டி 1 போட்டுட்டு 10 to 15ல 2 போட்டுட்டு இன்னொன்னு வச்சிருக்கலாம். இன்னொன்னு வந்து நம்ம மிடில் ஆர்டரும் அவங்க ஸ்பின்னர்ஸும் பேசணும். இப்ப அவங்களோட மிடில் ஆர்டரும் நம்ம ஸ்பின்னர்ஸும் பேசலாமே. இப்போ ரஹானே வந்து ஸ்பின்னர்ஸோட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்காரு. இப்போ பேசர்ஸ் போட்டு அடிச்சு விட்டுறாரு. இப்போ நூர் அகமது கேன் மேபி கிளியர் அப் கேகேஆர்ஸ் மிடில் ஆர்டர். அதே மாதிரி ரசலை ஸ்டாப் பண்ணும். அந்த இது போனது கொஞ்சம் நல்ல பொறுமை வந்துட்டாரு. இல்ல பொறுமையை யோசிச்சு ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிரிஷும் ரஹானேவும் ஆடினாங்கன்னா கண்டிப்பா நான் ஸ்டாப்பா ஜடேஜா போட்டுட்டே தான் இருப்பாரு. ஆமா, அவர் பார்ட்னர்ஷிப் இருந்தாலும் அப்படியே ஜடேஜா 4 ஓவர் கொடுத்து முடிச்சு விட்டுருவாங்க. 100 வந்து 2 பேருக்குமே போடுவாரு, லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டருக்குமே போடுவாரு. பத்திரானா போன மேட்ச் 10th ஓவர் கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் பார்ப்போம் அதே தான் திரும்பி பண்றாங்களா என்னன்னு. கலீல் கம்போஜ் அதான் பவர் பிளே இவங்க ஜெயிக்கணும். அதுவும் நரேன் மாதிரி ஒருத்தர்லாம் அடிக்க விட்டாங்கன்னா அப்புறம் மேட்ச் அங்கேயே போச்சு. அதெல்லாம் இவங்க வந்து சிஎஸ்கே ஹேஸ் டு வின் த பவுலிங் பவர் பிளே. அது வந்து ரொம்ப முக்கியம். பேட்டிங் பவர் பிளேயாவது இப்போ மாத்திரை நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, அடிச்சிடுறாரு, ரன் வந்துடுது. பவுலிங் பவர் பிளே ஜெயிக்கணும் அப்படின்னா தே நீட் டு ரியலி டூ வெல். அவங்க அதான் ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம், அவங்க ஜெயிச்ச ஒரே பவுலிங் பவர் பிளே வந்து கம்போஜ் 3 ஓவரும் கலீல் 3 ஓவரும் போட்ட அந்த பவுலிங் பவர் பிளே தான். தே நீட் டு ஃபைண்ட் அ வே டு வின் தட் பவுலிங் பவர் பிளே. எனக்கு என்னன்னா நம்ம பவுலிங் வழக்கம் போல ஃபார்ம்ல இல்லாத ஒருத்தர் ஃபார்ம்ல வர வச்சிருவாங்களோன்னு தோணுது. வெங்கடேஷ் ஐயரா, குர்பாஸ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. 3 மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. ஒரு மேட்ச் 1ல அவுட் ஆனாரு, இன்னொரு மேட்ச் நாட் அவுட் 1. 2 30s வந்திருக்குடா குர்பாஸ்க்கு. மோர் தென் எனஃப் ஃபார்ம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்கடேஷ் ஐயர் தான் ரொம்ப டவுன் ஆகும். ரொம்ப இந்த டீம் எடுத்தோம்னா ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்தது வெங்கடேஷ் ஐயர் தான் ஃபிளாப் 11 அப்படின்னு வருவாரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்காரு. ஸோ அவரை வந்து வர வச்சிருவாங்களோன்னு தோணுது நம்ம ஆளுங்க. சரி பாப்பா என்ன ஆகுதுன்னு. சரி எடுங்க, அடுத்து யாரு ஜெயிப்பான்னு சொல்லுங்க. ராகுல், நீ ஏதாவது முக்கியமான மேட்ச் அப் சொல்றதுன்னா சொல்லு, யாரு ஜெயிப்பான்னு சொல்லு. 4 பேர் யூனிஃபார்ம் போட்டு, அதை யாரும் சொல்லலையா நம்ம வியூவர்ஸ்? 4 பேர் யூனிஃபார்ம் போட்டு வந்த மாதிரி உட்காந்துருக்கமே ஒரே கலரா அப்படின்னு. சரி சிஎஸ்கேன்னு சொல்லிட்டீங்க. சிஎஸ்கே தான் சொல்லுங்க. வெற்றி ப்ரோ, நீங்க ஏதாவது மாத்திரை விரும்பீங்களா? சிஎஸ்கேல இருந்து கேகேஆர் சொல்ல ஆசைப்படுறீங்களா? நான் சிஎஸ்கே சொல்ல போறேன். எல்லாரும் சிஎஸ்கேன்னு சொல்றீங்க, நான் கேகேஆர்னு சொல்றேன். ஆமா ராகுல், நீங்க யூசுவலா கேகேஆர் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஏன் திடீர்னு சிஎஸ்கே மாறுனீங்க? மைண்ட் கேம்ஸ். எல்லாம் மைண்ட் கேம்ஸ் தான். சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. போன தடவை 2 இதையாவது ஜெயிக்கட்டுமே தாண்டி வந்து ஆசை யாரதான் விட்டுச்சு? நீங்க சொன்ன அதே டயலாக் தான். நான் உன்னோட மைண்ட் கேம்ஸ் விளையாடுறேன், நான் கேகேஆர்னு சொல்றேன். நாளைக்கு சிஎஸ்கே நம்மளோட மைண்ட் கேம்ஸ் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு சீரியஸா இல்ல. ஓகே சரி, ஃபேண்டசி எடு. சுனில் நாராயண் அப்படிம்ப சொல்லு. ஆயுஷ் மாத்திரை, நரேன் தலைவலி மாத்திரை, விட்டமின் மாத்திரை. சரி சொல்லு. ஆயுஷ் மாத்திரை, நரேன் சொல்றா. அதைத்தான்டா சொன்ன. நீ சொன்னதை நான் சொன்னா இருக்கிற. ரசல் நரேன் ஆயுஷ் மாத்திரை சொல்லுங்க. வெற்றி நீ சொல்லு. நான் வந்து ரகுவன்ஷி வலி மாத்திரை தான் சொல்லணும். கலீல் அகமது, நூர் அகமது. I'll go வருண் சக்கரவர்த்தி, சாம் கரன். சொல்லு. ஜடேஜாவை ஐயர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. ஜடேஜா சொல்லிதான்டா ஆகணும். 3 இதுல
இதுல நீங்க மிஸ் பண்ணது ஹர்ஷித் ராணா தான்டா. அஃப்கோர்ஸ் ஐயரு ரஷித் ராணா நான் போன தடவை சொன்னேன் பேட்டிங் கிடைக்கல. ரஹானே யாரும் சொல்லல, நான் ரஹானே சொல்றேன். பழைய அண்ணா டீம்மேட்டு. வந்து விளையாடுனாருன்னா எடுங்க கண்டிப்பா. அண்ணாலாம் விளையாட மாட்டாரு. மொயின் அலி ரஹானே ஒன்று. மொயின் அலி நிறைய ஓசி கிடைக்கும், அது ரிஸ்கி ஆப்ஷன். பட் வியூவர்ஸ் திங்க் பண்ணி அதை எடுக்கலாம். ஹர்ஷித் ராணா மொயின் will அலி be a வந்து சேஃபர் ஆப்ஷன். ரஹானே மொயின் அலி எடுத்துடலாம். எடுத்தா என்ன bowling கேட்டா option என்ன கேட்டா ரஹானே எடுத்துடலாம். என்னோட 2 ஸ்பாட்டுக்கு நான் ஒன்று ரஹானே சொல்றேன். ஹர்ஷித் ராணா இல்ல மொயின் அலி 2 பேர்ல யாரை வேணா நீங்க எடுக்கலாம். கண்டிப்பா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி 2 டீம்ல யாராச்சும் விட்டுருக்குமா மட்டும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம்ல. இல்ல ஹர்ஷித் ராணாவும் ரசலும் கொஞ்சம் நல்ல ஆப்ஷன். ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய டெட் ஓவர்ஸ்ல நிறைய மத்த டீம் மாதிரி விக்கெட் விடாமலாம் இல்ல, முடிச்சு விட்டுறாங்க எண்ட் ஓவர்ஸ்ல. ஸோ சஹால் போட்டாரு, டெட் ஓவர்ஸ் நிறைய விக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால டெட் ஓவர்ஸ் போடுறவங்களா எடுங்க. வைபோராவும் போடுறாரு, ஆக்சுவலா வைபோராவும் சொல்லல. ஸோ அவரையும் எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு சாய்ஸஸ். வேற என்ன இருக்கு? எல்லாம் பேசிட்டோம். நான் மட்டும் கேட்கன்னு சொல்றேன், ஒரு சும்மா ஒரு ஜாலிக்கு. நீங்க எல்லாம் வந்து சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க வியூவர்ஸ் கமெண்ட்ஸ்ல எது நான் படிக்கிறேன், அப்புறம் we can க்ளோஸ். சிஎஸ்கே வின் பண்ணா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும். கேகேஆர் நாட் குட் சேசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்து கணேஷ். ஓகே, வெரி குட் தாட். கேகேஆர் இஸ் ஃபார் பெட்டர் தென் சிஎஸ்கே. ஸ்பின் பொட்டலம் பண்ண போறாங்க சிஎஸ்கேவை அப்படின்ட்டு இருக்காரு நீலகண்டன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. T20ல என்ன வேணா நடக்கலாம். என்ன டவுட்டை கேளுங்க. மட்டு அப்படின்றத பத்தி கேக்குறாங்கடா. மட்டா இல்ல முட்டான்னு கேக்குறாங்கடா அவன் டவுட்டு. மாட் குறில இல்ல மாட் நெடில் அப்படின்னு டேய் மட்டே குரில் தான்டா. மன்சூர் அலி கன்வீன் தான்டா உனக்கு. டேய் மட்டே குரில் தான்டா அப்படின்றது. டுமாரோ பத்திரானா பரிதாபங்களா அப்படின்னு கேக்குறாரு. நான் ஒரு ஃபன் ஃபேக்ட் படிச்சேன், சொல்லட்டுமா? எவ்வளவோ இதில் 93 ஒய்டு போட்டிருக்காராம் இது வரைக்கும். அவரு லாஸ்ட் 20 மேட்சஸ்ல பத்திரானா. அப்பா 93 ரன்னு பிளஸ் அந்த 93 எக்ஸ்ட்ரா பாலுக்கு எத்தனை ரன் போச்சோ. அது ஒரு ஃபன் ஃபேக்ட். இன்டர் வர்சஸ் பார்சிலோனா மேட்ச் ஃபயரா இருக்கான்டா. ஃபுட்பால் ஃபேன்ஸ் சைடுல. ஓகே, சிஎஸ்கேக்கு டஃப் கொடுப்பாங்க போல ஜிடின்னு கேட்டிருக்காங்க. கேட்ச்ல எக்கச்சக்கமா கேட்ச். இந்த ஐபிஎல் நம்மளும் காலேஜ்ல இருந்து பாக்குறோம். முக்கிய ஐபிஎல் இதான் கொஞ்சம் மோசமான ஃபீல்டிங். இதுல கேட்சிங் வந்து ஒஸ்ட் ஐபிஎல் இதுதான். கேட்சிங் இது ரொம்ப ஆப்வியஸ் கேட்ச். சிலதுனாச்சு அந்த மேல போய் கெஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து கைக்கு நேரா வந்த கேட்ச். இந்த சிராஜ் விட்ட கேட்ச் எல்லாம் யார் மட்டே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருக்கும். மட்டு தொலைச்சு அது அப்பே. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து எந்த ஒரு அமைச்சர் பிளேயர் இருந்தா கூட பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு. அதான் திலக் வர்மாக்கு ஸ்டாண்டர்டுக்கு அந்த கேட்சும் ஈஸி தான். சாய் கிஷோர் கேட்சும் ஈஸி தான். இன்னொரு கேட்ச் வந்துச்சு, அதுவும் பிடிச்சிருக்கணும். இன்னொன்னு யாரு? சாய் கிஷோர், சிராஜ். சிராஜ் தான் உள்ளதுலே ஈஸி. அதான் மட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றப்பே யோசிக்க வேணாமா? சிராஜா தான் இருக்கணும். ஸோ அதுதான் ஹர்திக் போட்டுருந்தா 3 பால் ஸ்பேர்ல ஜிடி ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் நடந்திருக்கலாம், வி நெவர் நோ. ஸோ இதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ வருமானலாம் கேட்குறாங்க நண்பர்களே. யாரும் பார்த்துட்டீங்களா நீங்க? இல்லை, இன்னும் பார்க்கல. பார்த்துட்டா ரிவ்யூ போட்டுருவோம். ஸோ அதுதான். ரசலும் ஃபார்முக்கு வந்துருவாருங்கிறாங்க பிரதாப். பார்ப்போம் ரசலும் ஃபார்முக்கு வராறான்னு. ஸோ இவ்வளோதான், தேவையான அளவுக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பாய்ஸ் வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லாட்டி we can sign off. இந்த மேட்ச் மும்பை இது பண்ணது வந்து எப்படி பிளே ஆஃப் சான்சஸ் எப்படி இருக்கும்? டாப் 2 யார் வருவாங்க நீங்க சொல்லுங்க. சொல்லிடு, அதே நீயே சொல்லிடு. நாங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணோம், நீ சொல்லு. அதுதான் இப்ப ஜிடி வந்து மோர் லைக்லி டு பிளே டாப். இது ஜிடி ஆர்சிபி தானே இப்ப இருக்காங்க. இதுல வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. இப்ப மும்பை கொஞ்சம் ஈஸி தான். அதான் சோ தே ஆர் மோர் லைக்லி டு பிளே குவாலிஃபயர்ஸ் தான் இப்போ ஜிடி ஆர்சிபி. இப்போ இந்த 3 டீம்ல 2 டீம் வருமா? பிபிகேஎஸ், மும்பை, டிசி. இதுல பிபிகேஎஸ்க்கு 2 பயங்கர டேஞ்சர். என்னன்னா பிபிகேஎஸ் கிளாஷ் வித் மும்பை ஆல்சோ, பிபிகேஎஸ் கிளாஷ் வித் டிசி ஆல்சோ. தரம்சாலால பிபிகேஎஸ் ஹேவ் வெரி வெரி புவர் ரெக்கார்ட். தேர் 8 வின்ன மேட்ச்னு நினைக்கிறேன். தரம்சாலா ஹோம் கிரவுண்ட்ல போட்டது 2. இல்ல லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்க. அது முன்னாடி 2012 அதான் ஃபர்ஸ்ட் வின். சாரி அதான் ஃபர்ஸ்ட் அந்த இதே இருக்கு. அல்டிமேட் 2012 ஜெயிச்சிருக்காங்க. they have very poor record in தரம்சாலா. மும்பை அண்ட் டிசி யாரோ ஒருத்தர் அவங்கள உழப்பி விட போறாங்க கண்டிப்பா. அது யாருன்னு தெரியல. ஸோ இந்த 3 டீமுக்குள்ள ஃபைட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆர்சிபிக்கு நான் ஒரு வின் எப்படியும் வந்துரும்னு நினைக்கிறேன். ஆர்சிபிக்கும் தரம்சாலா தானே போறாங்க. ஆர்சிபியும் இல்ல ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் கிடையாது. ஆர்சிபி அடுத்து எங்க போறாங்க? ஆர்சிபி வந்து எல்எஸ்ஜி, எஸ்ஆர்ஹெச், கேகேஆர்.
ஓகே, பாப்போம். அப்ப அதான் ஆர்சிபி இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல மும்பை ஆர்சிபியும் வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் இருக்கு தரம்சாலால. ஐ அதான் திங்க் அது அததான் சொல்றேன். மும்பைக்கும் தரம்சாலால பிபிகேஸ்க்கு மும்பையோடய மேட்ச் இருக்கு, டிசியோடய மேட்ச் இருக்கு. அது ரெண்டுமே உடப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல ஒன்னாவது அதான் உடப்புறதுக்கு ஏன்னா வாய்ப்பு வந்து இருக்கு. அங்க ஸ்விங் ஆனதுக்கு ஸ்டார்க்கு அந்த டீம்ல சொல்றேன். இந்த டீம்ல வந்து போல்ட், தீபக் சஹார், பும்ராலாம் அந்த அளவுக்கு ஸ்விங் ஆகி பவுலிங் போட்டாங்கன்னா கஷ்டம் தான். அவங்க அடுத்த மேட்ச் தரம்சாலானா அஸ்வினி குமாரே ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரண் சர்மாக்கு பதிலாக மேபி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆர்சிபி அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் ஆர் சிட்டிங் பிரிட்டி. இவங்க 3 பேருக்கு தான் பஞ்சாயத்து, பிபிகேஎஸ், டிசி, எம்ஐ. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பட் திங்ஸ் கேன் சேஞ்ச் வெரி வெரி குவிக்லி இன் ஐபிஎல். அதை மட்டும் நெவர் கவுண்ட் எனிபடி அவுட். இந்த ஈன்னு போட்ட பாய்ஸ் இருக்காங்க, நாளைக்கு தெரியும். நாளைக்கும் தெரியும். போட்ட பாய்ஸ் எல்லாம் விட்டுருங்க. போடாத பாய்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. எல்எஸ்ஜி வந்து கஷ்டம். ஸோ இந்த அஞ்சலையுமே வந்து ஸ்டில் எனிதிங் கேன் ஹேப்பன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ எல்லா மேட்சும் திருப்பி பண்ணுவோம். லைவ் வந்ததுக்கு தேங்க்ஸ். நாங்கள் பாட்டுக்கு திடீர்னு போட்டு உங்களுக்காக வந்தோம். எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் மேட்சை. நீங்கள் கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ சைன் ஆஃப் பண்ணலாமா பாய்ஸ்? ஸோ மறுபடியும் ஒரு நம்பிக்கையோட நாளைக்கு சென்னை ஜெயிக்கும்னு பல பேர் சொல்லியிருக்கோம். ஸோ வில் பி பேக் வித் ரிவ்யூ ஆஃப் திஸ் மேட்சஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் சைனிங் ஆன் திஸ் லைவ் ஸ்ட்ரீம். Signing off, your Artist Squad. Bye.